எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு தை மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. தை மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போகுது, முக்கியமாக 5 முக்கியமான விஷயங்கள் காத்துட்ருக்கு. அது என்ன, ஏது, என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசியாக பாக்கியஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் 4 நட்சத்திர பாதங்களையும், பூராடம் 4 நட்சத்திர பாதங்களையும், உத்திராடம் 1 நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இணைவு பெறது சிறப்பு. லாபாதிபதி 3ஆம் இடத்துல அமர்ந்து 3ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்காரு. 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற இரு கிரகங்கள் ஒன்றாக இணைவு பெற்று 3ஆம் இடத்துல உட்கார்றாங்க. உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நீங்க எடுக்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும். சரிங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த இந்த கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு மெல்ல மெல்ல அதுல இருந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்படும். சரிங்களா? ரொம்ப நாளா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம ஒரு மாதிரி கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகளை வெளியே வரத்துக்கான சில விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கும். முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும். சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடம் அந்த உபதேசஸ்தானம். சரிங்களா? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனியும் சுக்கிரனும் இணைவு பெறும் போது எடுக்கிற காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க. அந்த அந்த வெற்றியானது கொஞ்சம் காலதாமதப்பட்டு கிடைச்சாலும் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. சரிங்களா? 2வது விஷயம், ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரிய முதல் பகுதியில புதனோட சூரியன் இருப்பாருங்க. 2வது பகுதியில புதன் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருவார். ஆனா மாதம் முழுக்க சூரியன் வந்து ராசிக்கு 2ஆம் இடம் குடும்ப ஸ்தானத்துல உட்கார போறார். 2 விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், 2ஆம் இடத்துல குரு பார்வை வாங்கி சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது சிறப்பு. குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். திருமண வயதுல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு நேரம் வந்துடுச்சு. நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர், நல்ல ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க. சரிங்களா? அவங்களால சில முன்னேற்றங்கள், சில ஏற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மையில இருந்தவங்களுக்கு தற்போது ஒற்றுமை பலப்படும். சரிங்களா? அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஒண்ணு கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பெரும்பாலும் கொடுக்குங்க. சரிங்களா? ஆனா அதிகமா அந்த ஒரு செல்போன் யூஸ் பண்றதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்குங்க. சரிங்களா? லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ்லாம் அதிகமா யூஸ் பண்றத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கிறது சிறப்பா இருக்கும். 2வது பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை. நீங்க பேசுறது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவ பொறுத்த வரைக்கும் கரெக்ட்டா இருக்கும். நீங்க கரெக்ட்டா தான் பேசுவீங்க. ஆனா நீங்க பேசுற பேச்சானது மத்தவங்களுக்கு பிடிக்காது. அதனாலேயே தேவையற்ற பிரச்சனைய நீங்க வாங்கிப்பீங்க. சரிங்களா? அது ஃபேமிலி லைஃப்லயும் சரி, வேலை செய்ற இடத்துலயும் சரி. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நீங்க யோசிக்காம, மத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பார்க்கணும். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு சரியா பட்டாலும் மத்தவங்களுக்கு சரியா படாது. சரிங்களா? அதற்கு அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க. இந்த மாதம் முழுக்கவே 6ஆம் இடத்துல குரு இருக்கார். ஆனா குரு 6ல மறைந்தாலும் கூட அவருடைய பார்வையானது ராசிக்கு 10ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துலயும் விழுறது சிறப்பு தான். ஸோ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சொந்த ஊரை விட்டு அப்ராட்ல வந்து நீங்க வந்து வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுல வந்து ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா விசா கிடைக்கல. அல்லது ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருக்கு, டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். தாராளமா தற்போது வந்து வெளிநாடு போக முடியும். சரிங்களா? அதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று அதிகமாவே இருக்கு இந்த நேரத்துல. ஆனா மனம் தளராம மீண்டும், மீண்டும் நீங்க முயற்சி பண்ணும்போது, கண்டிப்பா அந்த முயற்சிக்கு தகுந்த வெற்றி அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில கிடைக்குங்க. அதுல சந்தேகமே இல்ல. சரிங்களா? ஆனா வந்து எத நினைச்சும் மனச போட்டு குழப்பிக்காதீங்க. தெளிவா இருங்க. சரிங்களா? அதே மாரி செலவுகளும் சற்று அதிகமா இருக்கும். ஏன்னா விரயஸ்தானம் வலுவா இருக்கு. விரையாதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயமே கொஞ்சம் குறைவு தான். தனுச பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த கிரக நிலைகள் பெரும்பாலும் என்ன சொல்றதுங்க, 100க்கு 100 மார்க் அப்படின்ற இடத்துல இல்ல. தனுச பொறுத்தவரைக்கும். 100க்கு ஒரு 60 மார்க் அப்படின்ற வகையில தான் தற்போது இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் செலவுகளையும் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, செலவுகள குறைச்சுக்குங்க. பண விரயங்கள குறைச்சுக்குங்க. சரிங்களா? அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே செலவு பண்ணுங்க. ஆடம்பரத்துக்கான செலவுகள முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கிறது சிறப்பா இருக்கும்.
அதுக்கடுத்து கடைசி விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்திய 2வது பகுதியில ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இந்த ராகுவும் சுக்கிரனும் இணைவு வரும். இந்த இணைவு வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் இணைகிறது அதிகமான காதல் காமம் சார்ந்த எண்ணங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள் நீங்க அதிகமா உள்ள போகாம மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஸோ முக்கியமா எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை 2 மாபெரும் சுவர்கள் சேர்ந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், உங்களோட கிளைகளை நீங்க விரிவுபடுத்துவீங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வாழ்க்கையில. சரிங்களா? ஆனா குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வேலை ரீதியாவும் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் சில தடைகளுக்கு பிறகு கிடைக்கும். ஆனா நிச்சயமா உறுதியா கிடைக்கும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை, ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறதுக்கான சில வாய்ப்புகளும் தற்போது உங்களை தேடி வரும். அது நல்லபடியா நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறவும் செய்வீங்க. சரிங்களா? அதே மாதிரி தாயார், தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயத்துல இந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். என்ன இருந்தாலும் சரிங்க, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல ஒரு ஒரு கடந்த ஒரு வருஷமா குரு 6ல தான் மறைஞ்சிருக்காருங்க. அது சிறப்பு இல்லதாங்க. எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி ஓரளவுக்கு வலுவான தன்மையில இருக்கணும். சரிங்களா? கோச்சாரத்துல தனுசை பொறுத்த வரைக்கும் சனி சாதகமா இருந்தாலும் கூட ராசி அதிபதியே போய் 6ல மறைகிறது பிரச்சனை இவங்களாவே போய் தேடி போய் மாட்டுவாங்க. மே மாசம் குரு பயிற்சி நடக்க போகுதுங்க. பிளஸ் சனி பயிற்சி நடக்க போகுதுங்க. மே மாதத்துல இருந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா குரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். சரிங்களா? ஸோ இந்த குரு பயிற்சி நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பா. ஆனா இந்த வீடியோல சின்ன ஹிண்ட் மாதிரி நான் கொடுத்துறேன் குரு பயிற்சியை பத்தி. குரு பயிற்சி கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா ராசி அதிபதி 12 வருஷத்துக்கு அப்புறம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போறார். சரிங்களா? ரொம்ப நல்ல ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமா இருக்கும். சரிங்களா? தனுஷை பொறுத்த வரைக்கும். ஸோ கவலையப்படாதீங்க. குரு பயிற்சியிலிருந்து ஓரளவுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும் வாழ்க்கையில. இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டத்துல இருந்து கண்டிப்பா நீங்க வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தை மாதம் ஓரளவுக்கு வாழ்க்கையில சில குறைகள் இருந்தாலும் நிறைகளும் ஓரளவுக்கு நிறையவே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.